அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் புதிதா ஒரு மேலாளரா பொறுப்பேற்றவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆமா. ஏன்னா ஒரு டீம் மேனேஜர் தன்னோட அணியோட பேசுறதுக்கே வாரத்துல 10ல இருந்து 15 மணி நேரம் செலவிடுறான்னு ஆய்வுகள் சொல்றாங்க. கரெக்ட். ஆனா அதுல பாதி நேரம் எந்த ஒரு உருப்படியான முடிவும் எடுக்கப்படாமலே வீணாகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க புதிதா ஒரு மேலாளரா பொறுப்பேற்றுக்கிறீங்க. உங்களுக்கான வேலைப்பழு ஒரு பக்கம் இருக்கு. கண்டிப்பா. அணிய வழிநடத்துற பொறுப்பு இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த 15 மணி நேர மீட்டிங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லாம வெறும் ஒரு 10 நிமிஷ பயிற்சியால, அதாவது ஒரு 10 மினிட் கோச்சிங் வழியா ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கேக்குறதுக்கே கொஞ்சம் சாத்தியம் இல்லாதது போலதான் தோணும். ஆனா இன்னைக்கு நாம அலச போற 10 மினிட்ஸ் கோச்சிங் ஃபார் கோல் செட்டிங் அப்படிங்கிற வழிகாட்டி புத்தகம் இதான் நிஜம்னு சொல்லுது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். ஒரு மேலாளரா வெற்றி பெற மணிக்கணக்குல நேரம் செலவிட தேவையில்ல, வெறும் 10 நிமிஷமே போதும்னு இந்த மூல ஆதாரங்கள் ஆணித்தரமா முன்வைக்குது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, பல மேலாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பணியாளரோட அதிக நேரம் செலவழிச்சாதான் அவங்கள சரியா வழிநடத்த முடியும்னு நம்புறாங்க. ஆமா, அது ஒரு பொதுவான எண்ணம் தான். ஆனா மூளைச் செயல்பாடுகள் பற்றியும் வேலைத்திறன் பற்றி நாம ஆழமா கவனிக்கும்போது இங்கே நேரத்தின் அளவு முக்கியமில்ல. அந்த நேரத்தின் கூர்மை, அதாவது டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ் தான் முக்கியம். ஓஹோ, டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸ், அது ரொம்ப நல்ல வார்த்தை. 1 மணி நேரம் வளவளவண்டு பாசும் மீட்டிங்ல கிடைக்காத தெளிவு இந்த 10 நிமிடங்கள்ல கிடைச்சு விடுகிறது. ஏன்னா இது வெறும் நேரத்தை மிச்சப்படுத்தும் ஒரு மேலோட்டமான தந்திரம் கிடையாது. இது பணியாளர்களின் பொறுப்புணர்வை அவங்க மூளையிலேயே பதிய வைக்கும் ஒரு உளவியல் கருவி. கொஞ்சம் பொறுங்க, இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் ஒரு டீம் லீடர்னு வச்சுப்போம். என் டீம்ல 5 பேர் இருக்காங்க. ஆளுக்கு வெறும் 10 நிமிஷம்னு வச்சா கூட அந்த குறுகிய நேரத்துல எப்படி அவங்க பிரச்சனையை முழுசா புரிஞ்சுக்கிட்டு தீர்வு சொல்ல முடியும்? இது நியாயமான சந்தேகம்தான். இது ஒரு மேலோட்டமான பேச்சாவோ அல்லது ஒரு சம்பிரதாயமான செக்-இன் மீட்டிங் மாதிரியோ முடிஞ்சிடாதா? இந்த 10 நிமிஷத்துல உள்ளுக்குள்ள என்னதான் நடக்குது? இது ஒரு அருமையான கேள்வி. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இதே சந்தேகம் வந்திருக்கலாம். அந்த 10 நிமிடங்களை ஒரு மேலாளர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதில்தான் சூட்சுமமே இருக்கு. அதாவது அந்த 10 நிமிஷத்துல நாம புதுசா எதையும் ஆரம்பிக்க போறதில்ல, இல்லையா? கரெக்ட். அந்த 10 நிமிடங்களில் நாம் புதிதாக உட்கார்ந்து பிரெயின் ஸ்டார்ம் செய்வதில்லை. அதற்கு முன்பாகவே ஒரு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் ஸ்மார்ட் இலக்குகள். ஸ்மார்ட் இலக்குகள் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவென்ட் மற்றும் டைம் பவுண்ட். இது மேனேஜ்மெண்ட் புத்தகங்கள்ல எப்பவும் சொல்ற ஒரு வழக்கமான விஷயம் தானே. இதுல புதுதா என்ன இருக்கு? வழக்கமான விஷயம்தான். ஆனால் பல மேலாளர்கள் இதில் சறுக்குவது எங்கே தெரியுமா? அந்த அச்சீவபிள், அதாவது அடையக்கூடியது என்ற விஷயத்தில்தான். எப்படி சொல்றீங்க? ஒரு மேலாளர் தன் அணியிடம் அடுத்த மாசம் நம்ம விற்பனையை 2 மடங்கு ஆக்கணும் என்று ஒரு இலக்கை சொல்வதாக வைத்துக்கொள்வோம். அந்த இலக்கு நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக இருந்தால் பணியாளரின் மூளை முதல் நாளிலேயே அதை நிராகரித்துவிடும். ஆமா, இது எப்படியும் நடக்க போவதில்லை, நாம ஏன் இதற்கு மெனக்கிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். 100க்கு 100 உண்மை. இதை உளவியல் விலகல்னு சொல்வாங்க. அதே போல ஸ்பெசிபிக், அதாவது குறிப்பிட்ட இலக்குகள். மனித மூளைக்கு தெளிவின்மை என்றால் சுத்தமாக பிடிக்காது. அத நான் நிறையவே உணர்ந்திருக்கிறேன். சும்மா விற்பனையை அதிகரிக்க வேண்டும் அல்லது கஸ்டமர் சர்வீஸை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்வது மூளைக்கு தேவையற்ற குழப்பத்தை தான் தரும். கண்டிப்பா. இத ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, இலக்குகளை எழுதி வைப்பதையும் அவற்றை சிறிய பகுதிகளாக பிரிப்பதையும் ஒரு விண்வெளி பயணத்தோடு ஒப்பிடலாம். ஓ, விண்வெளி பயணமா? சொல்லுங்க. நீங்க சும்மா நிலாவுக்கு போ என்று ராக்கெட்டை ஏவ முடியாது. ஒவ்வொரு வினாடியும் எந்த கோணத்தில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட கணக்கீடு, ஒரு ஸ்பெசிபிக் ட்ரஜெக்டரி வேணும். மிக சரியான ஒப்பீடு. என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்றால், ஒரு குறிப்பிட்ட அளவிடக்கூடிய இலக்கை நீங்கள் ஒரு காகிதத்தில் எழுதி அதனை உங்களுடன் வேலை செய்பவரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அங்கே ஒரு உளவியல் தத்துவம் வேலை செய்கிறது. அது என்ன தத்துவம்? காக்னிட்டிவ் டிசோனன்ஸ், அதாவது அறிவாற்றல் முரண்பாடு. நான் இதை செய்வேன் என்று இன்னொருவரிடம் சொல்லிவிட்டேன், இப்போது செய்யாவிட்டால் என் மீதான நம்பகத்தன்மை குறைந்துவிடும் என்ற எண்ணம் அவர்களை உந்தித் தள்ளுகிறது. ஓஹோ, அப்போ இலக்குகள் வெறும் எண்களாக இல்லாமல் ஒரு சைக்கலாஜிக்கல் கான்ட்ராக்ட், அதாவது ஒரு உளவியல் ஒப்பந்தமாக அங்கே மாறுது. ஆமாம், இலக்குகள் என்ற ஜிபிஎஸ்ஐ செட் செய்தாச்சு. ஆனால் பயணத்தின் நடுவில் வண்டி தடம் மாறாமல் இருக்க என்ன செய்வது? இங்கேதான் இந்த 10 நிமிட பயிற்சி கை கொடுக்கிறது, இல்லையா? ஆனா இந்த இடத்துல ஒரு மேலாளரா நாம கவனிக்க வேண்டியது எப்படி இந்த 10 நிமிடத்தை வெறும் ஸ்டேட்டஸ் அப்டேட் மீட்டிங்கா மாத்தாம இருக்கிறதுங்கிறது தான். அதனாலதான் இந்த 10 நிமிட பயிற்சியை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கு 4 முக்கிய படிகளை மூலப்பதிவுகள் முன்வைக்கின்றன. அந்த 4 படிகள் என்னென்ன? முதல் படி, வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து கூட்டங்களை நடத்துவது. 2வது, ஒரே ஒரு இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துவது. பணியாளருக்கு அதிக சுமை தராமல் இருக்க இது ரொம்ப முக்கியம். சரி. 3வது, திறந்த கேள்விகளை கேட்பது, அதாவது ஓபன் எண்டட் கொஸ்டின்ஸ்.
4வது ஊக்கமும் ஆக்கப்பூர்வமான கருத்துகளையும் வழங்குவது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமானது அந்த 3வது படிதான். ம். இந்த ஓபன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேட்பதுங்கிறத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க? ஏன் இதை செய்யல, எப்ப முடிப்பீங்க அப்படின்னு கேட்கறது ஓபன் எண்டட் கேள்வி கிடையாது. இந்த வேலையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்டா எஸ் அல்லது நோன்னு பதில் வரும். அங்கே மூளைக்கு எந்த வேலையும் இல்ல. மிகச்சரி. ஆனா அதுவே இந்த வேலையில அடுத்து நாம எதிர்கொள்ள போற சவால் என்னவா இருக்கும் என்று கேட்கும்போது அந்த பணியாளரோட மூளை வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா. ஓப்பனாக கேள்விகள் கேட்பது என்பது நாமே காரை ஓட்டுவதற்கு பதிலாக அவர்களிடம் மேப்பை கொடுத்து வழியை கண்டுபிடிக்க சொல்வது போல. ரொம்ப நுட்பமான ஒரு பாயிண்ட் பிடிச்சீங்க. ஒரு மேலாளர் கட்டளை இடும்போது பணியாளரின் மூளை வெறும் செயல்படும் கருவியாக மாறிவிடுகிறது. அதாவது எக்ஸிகியூஷன் மோடுக்கு போயிருது. ஆமாம். ஆனால் நீங்கள் ஒரு திறந்த கேள்வியை கேட்கும்போது அந்த சிந்தனை சுமை மேலாளரிடமிருந்து பணியாளரின் மூளைக்கு மாற்றப்படுகிறது. மூலப்பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள மார்க்கெட்டிங் அணியின் உரையாடலை நாம் இங்கே கவனித்தோம் என்றால் அது இன்னும் தெளிவாக புரியும். ஆமா, அந்த மார்க்கெட்டிங் டீம் உதாரணம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த உரையாடலில் மேலாளர் அடுத்த காலாண்டில் நிறுவனத்தின் லாபத்தை அதிகரிக்க உங்கள் துறையில் எந்த விஷயத்திற்கு முன்னுரிமை தரலாம் என்று கேட்கிறார். கரெக்ட். அவர் நேரடியாக லீட் ஜெனரேஷனில் கவனம் செலுத்துங்கள் என்ற உத்தரவு போடவில்லை. அந்த மேலாளர் கேட்ட கேள்விக்கு அந்த பணியாளர் தானாகவே முன்வந்து லீட் கன்வர்ஷன் ரேட்டை அதிகப்படுத்தலாம் என்று சொல்கிறார். அதன் பிறகு மேலாளர் சரி, அதை எப்படி அளவிடலாம் என்று கேட்கிறார். ஆமாம். அதற்கு அந்த பணியாளர் என்ன சொன்னார்? அடுத்த 6 மாதங்களில் லீட் கன்வர்ஷனை 20% அதிகரிக்க வேண்டும் என்று தனக்கான ஸ்மார்ட் இலக்கை அவரே உருவாக்குறார். இதுதான் இந்த 10 நிமிட பயிற்சியின் மாயாஜாலம். இங்கே மேலாளர் ஒரு தீர்வை கொடுக்கவில்லை, பணியாளரையே ஒரு தீர்வை கண்டுபிடிக்க தூண்டுகிறார். ஒரு ஐடியா மேலாளரிடமிருந்து வரும்போது அது அவர் கொடுத்த வேலை. ஆனா அதே ஐடியா பணியாளரிடமிருந்து வரும்போது அது என்னுடைய வேலை என்ற உரிமை உணர்வு, ஒரு ஓனர்ஷிப் வந்துவிடுகிறது. கண்டிப்பா. இதை நான் முன்னாடி சொன்ன அந்த விண்வெளி பயணத்தோடு மீண்டும் இணைத்து பார்க்கிறேன். விண்வெளியில ராக்கெட் போகும்போது கடைசி நேரத்துல திசையை மொத்தமா மாத்த முடியாது. ஆமா. அப்பப்போ சின்னதா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ட். ஒருவேளை ராக்கெட் தப்பான பாதையில போனா நாசாவில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல அவங்களே ஓட்ட மாட்டாங்க. உள்ள இருக்கிற விண்வெளி வீரர்கள் கிட்ட தரவுகளை கொடுத்து இப்போ திசையை சரிக்கொண்டு என்ன செய்யலான்னு அவங்களே செய்ய வைப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். இந்த 10 நிமிட பயிற்சிங்கிறது ஒரு மேலாளர் கொடுக்கிற அந்த சின்ன கோர்ஸ் கரெக்ஷன் தான். அது ஒரு சின்ன தவறு மிகப்பெரிய தோல்வியா மாறாம தடுக்குது. அது மட்டுமல்ல, சில நேரங்களில் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பணியாளரிடம் உடனடியாக பதில் இருக்காது. அந்த 10 நிமிட பயிற்சி முட்டுக்கட்டையாக நிற்பது போல் தோன்றும். அப்போ ஒரு மேலாளர் என்ன செய்யணும்? உடனே தானே ஒரு பதிலை சொல்லி அந்த மீட்டிங்கை முடிக்க மாட்டார் ஒரு நல்ல மேலாளர். இதை பற்றி யோசித்து பாருங்கள், நாம் அடுத்த மீட்டிங்கில் பேசுவோம் என்று அந்த பணியாளருக்கு சிந்திக்க நேரம் கொடுப்பார். இது எந்த அழுத்தத்தையும் திணிக்காமல் அவர்களாகவே பொறுப்பை உணர வைக்கிறது. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம். சரி, அவங்க இலக்க செட் பண்ணிட்டாங்க, அவங்களே பொறுப்பும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு மாசம் கழிச்சு அவங்களோட மோட்டிவேஷன் குறையும் போது நான் அவங்கள மைக்ரோ மேனேஜ் பண்ணாம எப்படி உற்சாகப்படுத்துவது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதற்கான விடைதான் அங்கீகாரமும் வெகுமதியும். பணியாளர் இலக்கை நோக்கி பயணிக்கும்போது அவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள்தான் இந்த ரெகக்னிஷன் அண்ட் ரிவார்ட்ஸ். ஆனா இதுல நிறைய மேலாளர்கள் சறுக்குறாங்க இல்லையா? ஆமாம். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் பல மேலாளர்களுக்கு பாராட்டவே தெரிவதில்லை. நல்லா செஞ்சீங்க அல்லது குட் ஜாப் என்று பொதுவாக சொல்வதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். இதத்தான் லேசி மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. கரெக்ட். உளவியல் ரீதியாக பார்த்தால் இப்படி பொதுவாக பாராட்டுவது ஒரு சோம்பேறித்தனமான மேலாண்மை. ஒருவரை பாராட்டும்போது அவர்கள் மூளையில் டோபமைன் என்ற ரசாயனம் சுரக்கிறது. ஆனால் நீங்கள் எதற்காக பாராட்டுகிறீர்கள் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தால்தான் அந்த டோபமைன் அவர்கள் செய்த குறிப்பிட்ட செயலோடு தொடர்புபடுத்தப்படும். அதாவது நேத்து அந்த மீட்டிங்ல நீங்க பிரசன்ட் பண்ண விதம் நல்லா இருந்ததுன்னு சொல்றதை விட நேத்து அந்த வாடிக்கையாளர் கோவப்பட்டப்போ நீங்க ரொம்ப நிதானமா அவங்க பிரச்சனையை கேட்டு உடனே ஒரு மாற்று வழியை கொடுத்தீங்க பாருங்க, அதனாலதான் அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்றது அவங்கள இன்னும் உச்சிக்கு கொண்டு போகும். மிக துல்லியமா சொன்னீங்க. அவர்கள் செய்த அந்த துல்லியமான செயலை சுட்டிக்காட்டி பாராட்டும்போது நாளைக்கும் அதே போல செயல்பட வேண்டும் என்ற உந்துதல் அவர்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும். இது வெகுமதிகளுக்கும் பொருந்தும் இல்லையா? வெகுமதி என்றாலே அது போனஸ், சம்பள உயர்வு என்ற பண ரீதியானதாக மட்டும் இருக்க வேண்டியதில்லை. கண்டிப்பா கிடையாது. நெகிழ்வான வேலை நேரம், அதாவது ஃப்ளெக்சிபிள் ஒர்க்காஸ், அல்லது ஒரு சிறப்பு பார்க்கிங் இடம் கொடுப்பது போன்ற பணம் சாராத வெகுமதிகளும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இங்கே முக்கியமானது தனிப்பயனாக்கம். ஆமா, ஒவ்வொரு பணியாளரும் எதை மதிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதுதான் ஒரு சிறந்த மேலாளரின் அடையாளம். இந்த இடத்துல எனக்கு ஒரு அருமையான ஐடியா தோணுது. என்ன ஐடியா சொல்லுங்க? ஒவ்வொருவருக்கும் என்ன பிடிக்கும் என்று தெரிந்து வெகுமதி அளிப்பது எவ்வளவு பெரிய மேஜிக் தெரியுமா? உதாரணமாக, உங்க டீம்ல ஒருத்தர் ரொம்ப புத்தக பிரியர்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய சவாலான வேலையை முடிச்சிருக்காரு. சரி.
அவருக்கு நீங்க ஏதோ ஒரு பொதுவான காஃபி ஷாப் வவுச்சரை கொடுக்காம ஒரு பெரிய புத்தக கடையின் கிஃப்ட் கார்டை கொடுத்தா என்ன நடக்கும்? என் மேனேஜர் என் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பங்களை கூட கவனித்து மதிக்கிறார் என்ற எண்ணம் அவருக்கு வரும். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்கிறது. ஆபத்தா? என்ன அது? இந்த அங்கீகாரமும் வெகுமதியும் சரியான நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பணியாளர் சிறப்பாக செயல்பட்ட ஒரு மாதம் கழித்து அவருக்கு வெகுமதி அளித்தால் அந்த வெகுமதிக்கான மதிப்பே போய்விடும். ஓ, டைம்லி ரெகக்னிஷன். ஆமாம், ஒவ்வொரு நொடி தாமதமும் அந்த அங்கீகாரத்தின் தாக்கத்தை குறைத்துவிடும். இதை இப்படிச் சொல்லலாம்: தாமதிக்கப்பட்ட பாராட்டு மறுக்கப்பட்ட பாராட்டுக்குச் சமம். டிலேட் பிரைஸ் இஸ் டினைட் பிரைஸ். ரொம்ப ஆழமான வாக்கியம் இது. ஆக, ஒரு மேலாளரா நாம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமான்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். நாம இலக்கையும் செட் செய்து விட்டோம், கேள்விகள் கேட்டு பயிற்சியும் தருகிறோம், சரியா பாராட்டவும் செய்றோம். ஆனா இந்த வழிமுறை உண்மையிலே பலன் தருகிறதா என்பதை எப்படி அளவிடுவது? என் டீம் என்ன சும்மா திருப்திப்படுத்த தலையாட்டுகிறார்களா அல்லது நிஜமாகவே ஒரு மாற்றம் நிகழ்கிறதா? இத அளவிடுவதற்கு தரவுகள் ஒரு புறம் இருந்தாலும், அணியின் ஒட்டுமொத்த உற்சாகம் மற்றும் அவர்களின் உற்பத்தி திறனை கவனிப்பது மிக முக்கியம். அவங்க வேலையை செய்யும் வேகம் மற்றும் தரத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறதான்னு பார்க்கணும். ஆமாம். அதோடு சிறிய வெற்றிகளை கொண்டாடும் பழக்கத்தை உருவாக்குங்கள். இது ப்ராக்ரஸ் பிரின்சிபல் என்று உளவியலில் சொல்லப்படும் ஒரு தத்துவம். ப்ராக்ரஸ் பிரின்சிபல். பெரிய இலக்கை அடைய பல மாதங்களாகும். அதுவரைக்கும் மூளைக்கு எந்த ஒரு வெகுமதியும் கிடைக்காவிட்டால் அது சோர்ந்து போகும். இத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட முழுசா முடிச்சிட்டு தான் கொண்டாடுவேன்னு இருக்கக்கூடாது. ஆக, இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு முக்கியமான இமெயிலுக்கு சரியா பதில் அனுப்புவதோ அல்லது ஒரு வாடிக்கையாளரின் பிரச்சனையை வேகமாக தீர்ப்பதோ கூட ஒரு வெற்றிதான். கண்டிப்பா. அதை அங்கீகரிக்கும் போது அந்த வேகம் குறையாமல் இருக்கும். ஆனா இங்க எனக்கு இன்னொரு கேள்வி வருது. அந்த 10 நிமிட பயிற்சியில பணியாளர் தொடர்ந்து ஏதாவது ஒரு தடைய சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த மீட்டிங் வெறும் குறை சொல்லும் மீட்டிங்கா மாறிடாதா? அதை எப்படி ஒரு மேலாளர் கையாள்வது? அங்கேதான் மேலாளர் தன் பங்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலாளர் என்பவர் காரை ஓட்டுபவர் அல்ல. பனிபடர்ந்த சாலையில் காரின் முன் சென்று பாதையை சுத்தம் செய்யும் ஸ்னோப்ளோ போன்றவர். ஸ்னோப்ளோ? ரொம்ப வித்தியாசமான ஒப்பீடு. ஆமாம். தடைகள் வரும்போது பின்னடைவுகளை பார்த்து துவண்டு போகாமல், சரி, இந்த தடையை உடைக்க உங்களுக்கு என்னிடமிருந்து என்ன உதவி தேவை என்று கேட்டு அந்த தடையை நீக்கும் வேலையை மேலாளர் செய்ய வேண்டும். நேர்மறையான எண்ணத்தோட அதை அணுகுவதுதான் ஒரு வழிகாட்டியின் வேலை. இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு மேலாளரோட வேலை எவ்வளவு சவாலானதுன்னு புரியுது. உண்மைதான். பணியாளர்களுக்கு வழிகாட்ட, உத்வேகம் கொடுக்க அவங்களுக்கு நீங்க இருக்கீங்க. ஆனா அந்த மேலாளருக்கு யார் உத்வேகம் கொடுப்பது? அணியை வளர்க்கும் ஒரு மேலாளர் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளாவிட்டால் சீக்கிரமே அவரோட ஆற்றல் வடிந்து போயிடும். அதாவது பர்ன் அவுட் ஆயிடுவார் இல்லையா? மேலாளர்கள் எங்கிருந்து தங்களை கற்று வளர்த்துக் கொள்வது? அது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. முதல் முறை மேலாளராக பொறுப்பேற்கும் பலருக்கும் எல்லாமே புதிதாக இருக்கும். அவர்கள் தங்கள் கற்றல் கோப்பையை தொடர்ந்து நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? இன்று கற்க எத்தனையோ வழிகள் உள்ளன. ஆன்லைன் வகுப்புகளை எடுத்துக்கொண்டால் கோர்சீரா, உடெமி, லிங்க்டின் லேர்னிங் போன்ற தளங்களில் நிறைய வகுப்புகள் உள்ளன. என்னை பொறுத்தவரை பாட்காஸ்ட்கள் ஒரு மிக சிறந்த கருவி. நீங்க கார்ல போகும்போது அல்லது வாக்கிங் போகும்போது கூட கேட்டுக்கிட்டே போகலாம். மூலப்பதிவுகள் சில குறிப்பிட்ட பாட்காஸ்ட்களை பரிந்துரைக்கின்றன. ஆமா, மேனேஜர் டூல்ஸ், தி லீடர்ஷிப் பாட்காஸ்ட் மற்றும் தி டிம் ஃபெரிஸ் ஷோ போன்றவை மேலாளர்களுக்கு புதிய கோணங்களை கொடுக்கும். அதேபோல புத்தகங்களும் இருக்கு. ஸ்டீவன் கோவே எழுதிய தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், ஜிம் காலின்ஸ் எழுதிய குட் டு கிரேட் மற்றும் நாம் இன்று விவாதித்த பல கருத்துக்களுக்கு அடிப்படையாக இருக்கும் தி 1 மினிட் மேனேஜர் போன்ற புத்தகங்கள் ஒரு மேலாளரின் சிந்தனையையே முற்றிலுமாக மாற்றி அமைக்கும். இதுபோக தொழில்முறை நெட்வொர்க்கிங் மூலமாகவும் நிறைய கற்றுக்கொள்ளலாம். உங்களை விட அனுபவம் வாய்ந்த மேலாளர்கள் சந்திக்கும் சவால்களையும் அவர்கள் அதை எப்படி தீர்க்கிறார்கள் என்பதை கவனிப்பது சிறந்த பாடம். அப்போ ஒரு சரியான மென்டாரை தேடி கண்டுபிடிப்பதும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஒரு மென்டார் உங்கள் கற்றல் பயணத்தை இன்னும் எளிதாக்குவார். கற்றல் என்பது ஒரு தொடர் ஓட்டம். இதுவரை நாம் பேசியதை கொஞ்சம் ஆழமாகவே பார்த்துவிட்டோம். ஒரு வெற்றியடையும் மேலாளர் மணிக்கணக்கில் மீட்டிங் போட்டு நேரத்தை வீணடிப்பதில்லை. அவர் மூளைக்கு ஏற்றபடி குறிப்பிட்ட அடையக்கூடிய ஸ்மார்ட் இலக்குகளை நிர்ணயிக்கிறார். ஆமாம். வாரத்திற்கு ஒருமுறை வெறும் 10 நிமிட பயிற்சி மூலம் திறந்த கேள்விகளைக் கேட்டு பணியாளர்களின் சிந்தனை திறனையும் உரிமை உணர்வையும் தூண்டுகிறார். அவர்களின் சிறிய வெற்றிகளை கொண்டாடுகிறார். தாமதிக்காமல் அவர்களுக்கு பிடித்த மாதிரி துல்லியமாக அங்கீகாரம் அளிக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் சொன்னது போல இந்த 10 நிமிட பயிற்சி என்பது வெறுமனே கடிகாரத்தை பார்த்து செய்யும் வேலை கிடையாது. இது பணியாளர்களின் மீதான நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு உளவியல் செயல்முறை. ஆமா, இது நேர விரயத்தை தடுத்து ஆக்கப்பூர்வமான உரையாடல்களுக்கு வழிவகுக்கிறது. ஒரு மேலாளராக நீங்கள் அணியை வழிநடத்துவதை விட அவர்களை சுயமாக செயல்பட வைப்பதே உண்மையான வெற்றி.
இறுதியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். கேளுங்க. வேலையிடத்தில் ஒருவரின் இலக்கை நிர்ணயித்து அதை அடைய தினமும் அல்லது வாரத்திற்கு ஒருமுறை செய்யும் ஒரு சாதாரண 10 நிமிட பயிற்சி ஒரு ஒட்டுமொத்த அணியின் உற்பத்தி திறனையும் மாற்றி அமைக்கும் என்று இப்போது நாம் தெரிந்து கொண்டோம். ம் அப்படியானால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் சொந்த வளர்ச்சிக்காக நீங்கள் தினமும் ஒதுக்கும் எந்த 10 நிமிட பழக்கம் உங்கள் எதிர்காலத்தையே முழுமையாக மாற்றியமைக்கும்? அது ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், உங்கள் எண்ணங்களை எழுதுவதாக இருக்கலாம், அல்லது உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செய்வதாக இருக்கலாம். அந்த 10 நிமிடம் எதுவாக இருக்கும்? இதை கொஞ்சம் ஆழமாக யோசித்துப் பாருங்கள். இந்த ஆழமான அலசலில் எங்களுடன் இணைந்து பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம்.